எழுதப்பட்டு விட்டதென்றால் அப்போ நான் கஷ்டப்பட்டாலும் எனக்கு கிடைக்கத்தான் போகுது. நான் சும்மா வீட்டில் நடந்தாலும் எனக்கு கிடைக்கத்தான் போகுது. நான் எதற்காக வேண்டி கஷ்டப்படணும்? நான் ஏன் முயற்சி எடுக்கணும்? நான் ஏன் தடமாறணும்? நான் ஏன் அங்கே போகணும், இங்கே வரணும், பெட்ரோல் அடிக்கணும், கியூவில் நிற்கணும்? எவ்வளோ பிரச்சனை. நிறைய பேர் கியூவில் ஏவாப்பா நிற்கிறீங்கன்னு கேட்டால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, சாமான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ஆட்டோ ஓடுறதுக்கு என்றெல்லாம் நம்முடைய காரணங்களை நாங்கள் சொல்லுகின்றோம். இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. வீட்டில் இருந்தால் நம்முடைய ரிசுக்கு வந்து சேரத்தானே போகின்றது. அன்புள்ள சகோதரர்களே, வீட்டிலே இருந்தாலும் ரிசுக்கு வரும். ரிசுக்கு வராமல் இருக்க போவது கிடையாது. அல்லாஹ் அளந்தது எனக்கு கிடைக்கும். ஆனால் அது அடிமைக்கு அழகல்ல. ஒரு அடிமை அந்த ரிசுக்கை எடுத்துக்கொள்கிற முறை அல்ல. ஒரு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகின்ற அம்சம் அதுவல்ல. நாங்கள் அடிமைகளாக இருந்தால் அல்லாஹு தஆலா நமக்கு தரக்கூடிய அந்த ரிசுக்கை எடுத்துக்கொள்கின்ற நேரம் அவன் எப்படி நமக்கு சொல்லி தந்திருக்கானோ அப்படித்தான் அந்த ரிசுக்கை எடுப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லவ் அன்னக்கும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்கலை உண்மையாக தவக்கல் வைக்க வேண்டிய முறையில் நீங்கள் தவக்கல் வைப்பீர்களாக இருந்தால் லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தைர், ஒரு பறவைக்கு உணவளிப்பது போன்று அல்லாஹு தஆலா உங்களுக்கு உணவளிப்பான். பறவைக்கெல்லாம் எப்படி உணவளிக்கின்றானாம் அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கூட்டிலிருந்து பசியோடு வெளியேறி செல்லுகின்றது, வெறும் வயிற்றோடு வெளியேறி செல்லுகின்றது. கூட்டுக்கு திரும்பி வருகின்ற நேரத்தில் அதனுடைய வயிறை நிரப்பி கொண்டு வீட்டுக்கு வந்து சேருகின்றது. இதை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கப்படுத்துகின்ற நேரத்திலே சொல்லுகின்றார்கள், தன்னுடைய ரிசுக்கை அடைந்து கொள்வதற்கு எப்படி அந்த பறவை அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் காட்டி அந்த பறவையும் ஒரு முயற்சி எடுத்து அந்த ரிசுக்கை அடைந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய காரியங்களை செய்கின்றதோ அதுபோன்று மனிதனும் அந்த ரிசுக்கை அடைந்து கொள்வது நிர்ணயிக்கப்பட்டதுதான். அல்லாஹ் எனக்கு ரிசுக் அளிப்பார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அந்த ரிசுக்கை அடைந்து கொள்வதற்காக வேண்டி என்னுடைய முயற்சி இருக்க வேண்டும். நான் அந்த பறவை போன்று முயற்சி எடுக்க வேண்டும். என் முயற்சி இருந்தால் என் வயிற்றை அல்லாஹ் திருப்பி நிரப்பி கொண்டு வந்து சேர்ப்பான். முயற்சி இல்லை என்றாலும் அன்றைக்கு நாங்கள் சாப்பிடுவோம். முயற்சி இல்லை என்பதற்காக வேண்டி அந்த ரிசுக்கை அல்லாஹ் இல்லாமல் பண்ண போவது கிடையாது. அல்லாஹ் தஆலா அந்த ரிசுக்கை நமக்கு தருவான். ஆனால் அந்த ரிசுக்கை எடுத்துக்கொள்கின்ற முறை அதல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, நம்முடைய வீட்டுக்கு ஒரு சகோதரர் வர்றார், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். நாங்கள் நம்முடைய வீட்டிலே சமைத்து சாப்பிடுவதற்கு தேவையான சாமான்களை எல்லாம் தன்னுடைய வாகனத்திலே முழுமையாக ஏற்றிக்கொண்டு வருகின்றார். நமக்கு தர்றதுக்காக வேண்டி வர்றது நமக்கு தெரியும். வார சாமான் நமக்கு தான் தெரியும். கார் முழுக்க நிரம்பி இருக்கிறது, நம்மட சாமான் தானே தெரியும். நமக்கு வீட்டுக்கு இறக்கி வச்சுட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறாருன்னு தெரியும். அப்ப வீட்டுக்கு இறக்கி வைக்கிறதுக்கு அவர் வந்திருக்கிற அந்த நேரத்தில் அது வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் காலுக்கு மேல காலை போட்டுட்டு எப்படி நம்மட வீட்டுக்கு தான் வந்திருக்கு, அது வந்து சேரும், நாயனத்துக்கு எழும்பி போகணும் படுத்து கிடந்தால் அதை நாங்கள் எப்படி பார்ப்போம்? ஒரு மரியாதை, ஒரு கண்ணியம், அந்த மனிதனை கண்ணியப்படுத்துவதற்கு நாங்கள் எழும்பி ஓடி போய் அவரை ஒரு சாமான் இறக்க விடாமல், இல்லை நீங்க இருங்க நாங்கள் எல்லாத்தையும் இறக்கி கொள்றோம், நம்மட பிள்ளை நம்மட பொண்டாட்டின்னு எல்லாரையும் கொண்டு அந்த சாமான்களை இறக்கி நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து சேர்த்துட்டு அவரையும் உட்கார வச்சு இல்லையா